வணக்கம். மகிழன் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். ஒரு ஆண்டில் வாக்குறுதி நிறைவேற்றம், இல்லையெனில் ராஜினாமா. முதல்பேட்டை சுயேட்சை வேட்பாளர் சந்துரு உறுதி. புழவர்கரை தொகுதியில் சசிபாலன் தீவிர வாக்கு சேகரிப்பு. தாவேக விசில் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு ஓட்டி கேட்டார். நெல்லித்தோப்பு எல்ஜேகே கட்சி வேட்பாளர் ஜெயக்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பு. தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டுகோள். இந்தியன் வங்கியில் அதிகார துஷ்பிரயோகம், நகை மதிப்பீட்டாளர்கள் சங்கம் கண்டனம். புழவர்கரை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் ஐஜி பிரபாதேவி வீரராகு மூலக்குளம் பகுதியில் ஓட்டு சேகரிப்பு. சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட அண்ணாநகர் பகுதியில் திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு கோரும் வகையில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். முன்னதாக கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த அவர் அங்கிருந்த மக்களிடம் குறைகளை கேட்டறிந்து அதனை சரி செய்து தருவதாக உறுதியளித்தார். இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், உள்ளூர் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு வேட்பாளருடன் இணைந்து வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டனர். உழவர்கரை தொகுதியில் சுயேட்சையாக சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடும் ஐஜி பிரபாதேவி வீரராகு மூலக்குளம் ஜெயஜநகர் பகுதியில் வீடு வீடாக சென்று சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் உழவர்கரை தொகுதி அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் அறங்காவலரும் சமூக சேவகருமான ஐஜி பிரபாதேவி வீரராகு சுயேட்சையாக உழவர்கரை தொகுதியில் போட்டியிடுகிறார். இவருக்கு சிலிண்டர் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இவர் மூலக்குளம் ஜெயஜநகர் பகுதியில் வீடு வீடாக சென்று சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்பொழுது மக்களிடம் பேசுகையில், கடந்த 20 வருடங்களாக அருண் சர்மா தொண்டு நிறுவனம் சார்பில் உழவர்கரை தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் செய்து வருவதாகவும், மகளிர் அமைப்புகள் மற்றும் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்புக்கு தேவையான உதவிகள் செய்து வருவதாகவும், அதேபோல் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து கொடுப்பதாகவும் உறுதியளித்தார். வருகின்ற 2026 புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை ஒட்டி உருளையன்பேட்டை தொகுதியில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றி வேட்பாளருமான திரு எஸ். கோபால் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னமாம் உதயசூரியனுக்கு வாக்களிக்க வேண்டிய தொகுதி முழுவதும் பிரச்சாரம் செய்து வருகிறார். அதனைத் தொடர்ந்து இன்று புதன்கிழமை காலை 9 மணி முதல் உருளையன்பேட்டை தொகுதி இளங்கோ நகர் மற்றும் ராஜீவ்காந்தி நகர், குபேர் வீதி, எம்ஜிஆர் வீதி ஆகிய பகுதியில் வாக்கு சேகரித்தார். பகுதி மக்கள் பெரும் ஆரவாரத்துடனும் எழுச்சியுடனும் அவருக்கு வரவேற்பும் ஆதரவும் அளித்து வருகின்றனர். ஆரோவில் இசையம்பலம் பள்ளி மாணவர்கள் புதுவையில் உள்ள ஆதித்யா பாரதிதாசன் பள்ளியில் நடைபெற்ற குராஷ் தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப்பில் கலந்து கொண்டு சாதனை படைத்தனர். ஆரோவில் இசையம்பலம் பள்ளி மாணவர்கள் புதுச்சேரி முத்தரையர்பாளையம் ஆதித்யா பாரதிதாசன் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற குராஷ் தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப்பில் கலந்து கொண்டனர். இதில் பல்வேறு பிரிவில் நடைபெற்ற போட்டிகளில் ஆரோவில் இசையம்பலம் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக விளையாடி பரிசுகள் வென்றனர். இந்த சிறப்பான சாதனை புரிந்த மாணவர்களை இசையம்பலம் பள்ளியின் தாளாளர் சஞ்சீவ் ரங்கநாதன், அனிதா சஞ்சீவ் மற்றும் கவிதா ஆசிரியர் ஆகியோர் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் உடற்கல்வி ஆசிரியர் ராமமூர்த்தி மாணவர்களை உற்சாகப்படுத்தி வாழ்த்துக்களை தெரிவித்தார். முதலமைச்சர் ரங்கசாமியின் திட்டங்களால் ஒவ்வொரு குடும்பத்தினரும் பயன்பெறுகிறார்கள் என்று லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரம் மற்றும் நந்தாநகர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் வி.பி. சிவக்கொழுந்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டசபை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி வி.பி. சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். அவர் ஜீவானந்தபுரம் பகுதியில் உள்ள ஜலமுத்து மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து ஜீவானந்தபுரம் மற்றும் நந்தாநகர் பகுதியில் ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அவர் கூறும்பொழுது, முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு ரூபாய் 50,000 வைப்புநிதி திட்டத்தை செயல்படுத்தியுள்ளார். உயர்கல்வி படிக்க மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினி வழங்கியுள்ளார். காலை, மதியம், மாலை உணவு திட்டங்கள், சீருடை நோட்டு புத்தகங்கள், காலணிகள், சைக்கிள், சென்டாக் மூலம் தேர்வு செய்யப்பட்டு மருத்துவம், பொறியியல் மற்றும் உயர் தொழில்நுட்ப கல்வி பயில்பவர்களுக்கு நிதி உதவி என வரும் காலத்தை கருத்தில் கொண்டு மாணவர்களுக்கு ஏராளமான திட்டங்களை முதலமைச்சர் செயல்படுத்தியுள்ளார். இந்த திட்டங்களால் ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்தவர்களும் பயனடைந்துள்ளனர். இந்த திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்திட புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தொடர வேண்டும் என்றும், வருகிற தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமியின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் எனவும், எனக்கு ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த திட்டங்களால் ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்தவர்களும் பயனடைந்துள்ளனர். இந்த திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்திட புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தொடர வேண்டும். வருகிற தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமியின் கரத்தை வலுப்படுத்த எனக்கு ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று தெரிவித்தார்.
பிரச்சாரத்தின் போது சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி பிபிஎஸ் ரமேஷ்குமார், என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள், மகளிர் அமைப்பினர், இளைஞர் அணியினர் வீடு வீடாக சென்று வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கி ஓட்டு கேட்டனர். முன்னதாக என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் விபி சிவக்கொழுந்து பிரச்சாரத்திற்கு சென்ற இடங்களில் அவருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் ஆளுயர மாலை அணிவித்தும் உற்சாகமாக வரவேற்பளித்தனர். ரா. சிவகுமார் ஒருங்கிணைக்க சங்கத் தலைவர் நீலக்கண்ணன் அவர்கள் தலைமை தாங்க புதுச்சேரி மாநில செயலாளர் நர்த்தனராஜ் அவர்கள் முன்னிலை வகிக்க இந்தியன் வங்கி நகை மதிப்பீட்டாளர்கள் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக ஆதரவு தெரிவித்தனர். இதில் வில்லியனூர் தொகுதி வேட்பாளர் ரமேஷ், நெல்லித்தோப்பு தொகுதி வேட்பாளர் முத்தம் சிவகுமார், தட்டாஞ்சாவடி தொகுதி வேட்பாளர் திருமதி கார்த்திகா சங்கர், நாம் தமிழர் கட்சி தகவல் தொழில்நுட்ப பாசறை செயலாளர் அமுதன், பாலா மற்றும் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி உறவுகள் சங்கர், ராஜ்குமார், செல்வகுமார், சதீஷ், சண்முகம் ஆகிய நாம் தமிழர் கட்சி உறவுகளும் பங்கேற்றனர். நெல்லித்தோப்பு தொகுதியில் ஜெயக்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பு. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட லெனின் வீதி பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜெயக்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளுடன் இணைந்து வணிகர்கள் மற்றும் பொதுமக்களை நேரில் சந்தித்த அவர் தங்களது கட்சிக்கு ஆதரவு வழங்கி வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அப்பொழுது தொகுதியில் நிலவும் பிரச்சனைகள் குறித்து பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களை கேட்டறிந்தார். மேலும் தன்னை தேர்ந்தெடுத்தால் வணிகர்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதுடன் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டு பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள், செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். ஒரு ஆண்டில் வாக்குறுதி நிறைவேற்றம், இல்லையெனில் ராஜினாமா. முத்தல்பேட்டை சுயேட்சை வேட்பாளர் சந்துரு உறுதி. முத்தல்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மார்க்கெட் பகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுயேட்சை வேட்பாளர் சந்துரு கேஸ் ஸ்டவ் சின்னத்திற்கு தீவிரமாக வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். அப்போது பொதுமக்களிடம் உரையாற்றிய அவர் தொகுதியில் நீண்ட நாட்களாக நிலவி வரும் குடிநீர் பிரச்சினை மற்றும் பல்வேறு அடிப்படை வசதி குறைபாடுகளை முன்னுரிமையாக எடுத்துக்கொண்டு தாம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஒரு ஆண்டுக்குள் அவற்றை முழுமையாக சரி செய்து தருவதாக உறுதியளித்தார். மேலும் கூறிய வாக்குறுதிகளை குறிப்பிட்ட காலக்கெடுவில் நிறைவேற்ற முடியாவிட்டால் ஒரு ஆண்டிற்குள் பதவியை ராஜினாமா செய்து விடுவேன் எனவும் வாக்காளர்களிடம் தெரிவித்தார். இந்த வாக்கு சேகரிப்பின் பொழுது சந்துருவின் ஆதரவாளர்கள் உடனிருந்தனர். இந்தியன் வங்கியில் அதிகார துஷ்பிரயோகம், நகை மதிப்பீட்டாளர்கள் சங்கம் கண்டனம். புதுச்சேரி மாநிலத்தில் இந்தியன் வங்கியின் உதவி மண்டல அலுவலக அதிகாரி மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து நகை மதிப்பீட்டாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாளர் சிவகுமார் தலைமையேற்றார். சங்கத் தலைவர் நீலக்கண்ணன் தலைமை தாங்க மாநில செயலாளர் ரத்னராஜ் முன்னிலை வகித்தார். இதில் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் உதவி மண்டல அலுவலக அதிகாரியாக பணியாற்றும் சுப்பிரமணி கடந்த சில ஆண்டுகளாக அதிகார துஷ்பிரயோகம் செய்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் பணியாளர்களுக்கு எதிராக தனிமனித தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதனால் ஊழியர்கள் கடும் மன அழுத்தத்திற்கு உள்ளாகி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக செஞ்சி வட்டம் பழவத்தாங்கல் கிளையில் பணியாற்றிய சங்கர் என்ற ஊழியர் கடுமையான மன அழுத்தத்தால் உயிரிழந்ததாகவும் அவரது குடும்பத்திற்கு இதுவரை எந்த இழப்பீடும் வழங்கப்படவில்லை என்றும் சங்கம் தெரிவித்தது. மேலும் பல நகை மதிப்பீட்டாளர்கள் தூர இடங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு போக்குவரத்து மற்றும் உணவு செலவுகளுக்கான எந்தவித சலுகையும் வழங்கப்படாமல் தங்களது சொந்த செலவில் பணியாற்றும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டது. இதனால் அவர்களுக்கு பொருளாதார மற்றும் மன ரீதியான பாதிப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் அன்றாட பணிசுமை மற்றும் கட்டாய நேர விதிமுறைகள் காரணமாக பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த சூழலில் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் குற்றச்சாட்டுகளுக்கு உடனடி விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் வழங்கவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் சங்கம் வலியுறுத்தியது. உழவர்கரை தொகுதியில் சசிபாலன் தீவிர வாக்கு சேகரிப்பு. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு உழவர்கரை தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் சசிபாலன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்த அவர் விசில் சின்னத்திற்கு ஆதரவளித்து வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அப்போது தொகுதியில் நிலவும் பிரச்சனைகள் குறித்து மக்களிடம் கேட்டறிந்ததுடன் தன்னை தேர்ந்தெடுத்தால் அடுத்த 5 ஆண்டுகளில் அனைத்து திட்டங்களும் முழுமையாக செயல்படுத்தி மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவேன் என உறுதியளித்தார். மேலும் அடிப்படை வசதிகள் மேம்பாடு, மக்கள் நல திட்டங்கள் செயல்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சசிபாலன் மேற்கொண்ட வாக்கு சேகரிப்பிற்கு பொதுமக்களிடையே உற்சாகமான வரவேற்பு கிடைத்தது. அவர் சென்ற இடமெல்லாம் பொதுமக்கள் திரளாக திரண்டு ஆதரவு தெரிவித்தனர்.
இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள், செயற்பாட்டாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஒரு ஆண்டில் வாக்குறுதி நிறைவேற்றம், இல்லையெனில் ராஜினாமா. முதல்பேட்டை சுயேட்சை வேட்பாளர் சந்துரு உறுதி. புழவர்கரை தொகுதியில் சசிபாலன் தீவிர வாக்கு சேகரிப்பு. தபக விசில் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு ஓட்டு கேட்டார். நெல்லித்தோப்பு எல்ஜேகே கட்சி வேட்பாளர் ஜெயக்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பு. தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டுகோள். இந்தியன் வங்கியில் அதிகார துஷ்பிரயோகம், நகை மதிப்பீட்டாளர்கள் சங்கம் கண்டனம். புழவர்கரை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் ஐஜி பிரபாதேவி வீரராகு மூலக்குளம் பகுதியில் ஓட்டு சேகரிப்பு. சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இத்துடன் மகிழன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.